20 to 25 ஏஜுக்குள்ள கோயம்புத்தூர் மக்களே ப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. பேக் டு மை பாயிண்ட். அப்படி 48,000 கட்டுங்க. 48,000 கட்ட முடியல ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க பேசி வாங்கி தரோம் அப்படின்னா 3 months கோர்ஸ் பண்றேன்னு சொல்லுங்க. வீட்டில் அந்த காசு வாங்கிட்டு அப்புறம் 3 months இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் எடுத்துலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரௌண்ட் 26 or 27 மெம்பர்ஸ் வந்தாங்க. அதுல நாங்க 2 பேர் நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் வேணான்னு சொல்லியிருந்தோம். என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் கன்சல்ட் பண்ணாதீங்க, ஓனா டிசிஷன் எடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிசினஸ் லாஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன். ஸோ அதை இங்கே கொண்டு வராங்க 3 நாள். வீட்டில் கன்சல்ட் பண்ணாதீங்க, நீங்களா ஓன் டிசிஷன் எடுங்க அப்படின்னு என்னோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறேன், அதுக்கு நான் லேப்டாப் வாங்கினேன், கோர்ஸ் மாசம் ஃபீஸ் கட்டுறேன். மாதிரி சுச்சுவேஷன்ல திருப்பி என்னால் கோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த கோர்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் என்னையே அந்த இன்னொருத்தனே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ணுங்க, பிசினஸ் பண்ண போறோம், நம்ம லைஃபே நல்லா இருக்கும் அப்படி இப்படி நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், 20 to 25 வயசுக்குள்ள அந்த கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வரக்கூடாது. ஓன் டிசிஷன் எடுக்கலாம், நான் தப்பு சொல்லலை, பட் நீங்க பேரண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணணும். ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஸோ அதை விட்டு நீங்க இப்படி கோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஆடியோ ப்ரூஃப்லாம் போட்டிருப்பேன். 14 கம்பெனி மொத்த கோயம்புத்தூர்ல இருக்கு. நிறைய பேர் வேலை பார்க்க வீட்டில் போய் சொன்னாங்களோ உண்மையாக சொன்னாங்களோ தெரியல. ஸோ நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் வீட்டில் போய் சொல்லிட்டு காசு வாங்காதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க தாராளமாக, பட் வீட்லையும் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ போய் சொல்லி மட்டும் காசு வாங்காதீங்க. இந்த மாதிரி உங்க ரிலேட்டிவ் இப்படி ஏமாந்துறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோவும் இன்ஜினியரிங் ஃபேர்ஸும் நான் டேக் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே நீங்களும் டேக் பண்ணுங்க.